ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேயங்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னா மை பிஸி ஒய்ஃபி. பேர் நல்லா இருக்குல்ல? ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்னா நீங்களும் தேயங்கும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. பட் நீங்கள் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. லவ் பண்ணுவீங்க, பட் உள்ள வச்சுக்குவீங்க, வெளியே அதிகமாக சொல்ல மாட்டீங்க. அப்படி ஒரு கேரக்டர். பட் தேயங்கு அப்படி கிடையாது. பயங்கரமான ஒரு ஃப்ளோட்டி டைப் அண்ட் வெரி கேரிங் அண்ட் லவபிள். ஓகே, இன்ட்ரடக்ஷன் போதும். ஸ்ட்ரைட்டாக நம்ம கதைக்குள்ள போகலாமா? ஓகே, ஸ்டார்டிங் சீனில் தான் நீங்கள் கிச்சனில் ஹரிபரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. வேகமாக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுன்னு அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது தேயந்தான் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு தூக்க கலக்கத்தில் அப்படியே இறங்கி வராரு. வயன் அப்படிங்கிறாரு. வயன் அப்படின்னு, இங்கே தான் இருக்கேன் கிச்சனில், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வந்து நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 4 o'clock ஆகிடுச்சு. 4 o'clock? அப்புறம் ஏன்டி என்கிட்ட வந்து என்னை எழுப்பவே இல்லை? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, பாவம் நீயும் ஒர்க் போயிட்டு வரல, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்டா விட்டுட்டு உங்ககிட்ட தானே படுத்தாங்க, தெரியலையா உனக்கு அப்படிங்கிறீங்க. தெரியல, நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. அப்போ நீங்கள் தேவம் விடுடா நேரமாவது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. போயேன், எப்போ தாண்டி உன் ப்ராஜெக்ட் முடியும்? ரொம்ப போர் அடிக்குதுடி, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு தெரியுதா இல்லையா? நீ என்ன மிஸ் பண்ணுறியோ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புரியுது தேவம், என்னடா பண்ணுறது, நான் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இருந்து எல்லாத்தையும் பார்த்து தானடா ஆகணும். ஒரு 2 weeks மட்டும் பொறுத்துக்கோ. சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு 1 week லீவ் எடுத்துகிட்டு நம்ம எங்கே வெளியே ஜாலியாக போய்ட்டு வரலாம், சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. தேவையான போடி, இப்படியே தான் சொல்லிகிட்ருக்கேன். 1 month ஆச்சு, ஒன்றுமே இல்லை, பயங்கரமாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி தேங்க பார்த்துட்டு, புரியுதுடா என்ன பண்ணுறது, சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? சரி கொஞ்சம் தண்ணிக்கும், எனக்கு டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும், இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டுமா, எனக்கு ஒரு காஃபி போட்டு வையேன். காஃபியா? சரி சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரை போய் வேகமாக முகம்லாம் கழுவிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சி டைட்டாக ஒரு ஹக் பண்ணி அந்த கன்னத்தில் ஒரு லாங் கிஸ் ஒன்று பண்ணுறாரு. சரி போதும் வா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து ஹரிபரியாக கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சரி நீ இதை மீதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் வேகமாக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தேயாவுக்கும் ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு, அவனோட ஃபைலு எல்லாமே எடுத்து லைனாக அப்படியே பெட்டில் வச்சுட்டு நீங்களும் வரீங்க. அப்படியே கீழே வேகமாக ஓடி வந்து தேயாங் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் அப்போ தான் திங்ஸ் எல்லாம் அந்த டைனிங் டேபிளில் எடுத்து வச்சிட்ருக்காரு. சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா நான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு, வயன் உனக்கு லேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாடா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் நம்ம 2 ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமே, ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்ணு, நான் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போ, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா போ
அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் போய் சரி ஓகே வெயிட் பண்ணு, போயிடாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கிட்டன்னு குச்சிட்டு வராது. கீழே வந்து பார்த்தா நீங்கள் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு ரெடியாக நிற்கிறீங்க, பேக்கெல்லாம் மாட்டிட்டு. சீக்கிரம் வாடா அப்படின்னு. அதை வந்துட்டு இது சாப்பிட்லாவா அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிள் கூடுறாரு. எங்கே நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு, ஒரு நிமிஷம் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சாப்பிட்டியா, நான் தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி அப்படி முகம்லாம் அப்படி டொயிங்கன்னு போயிடுச்சு பாவம் பையனுக்கு. இல்லைடா எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஒரு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு சீக்கில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ, மிஸ் யூ, பாய், போயிட்டுறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிறாரு. என்னடா ப்ளீஸ்டா, டைம் ஆச்சு, நான் போகணும், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி நைட்டாவது எத்தனை மணிக்கு வருவேன், அதையாவது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுவல்ல. சரி, லேட் ஆகிற மாதிரி இருந்தால் நான் உனக்கு கண்டிப்பாக கால் பண்ணி சொல்கிறேன், சரியா? நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீ சாப்பிட்ரு, தூங்கு, டைமுக்கு தூங்கு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. தேவைன்னா மனசே இல்லை பாவம் பையனுக்கு, உட்காந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, அப்படின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வேறு வழியில் 2 பேருமே என்ன சொல்கிறது, ஒர்க் போகிறீங்க. ஸோ ஒர்க்கை விடணுன்ற ஒரு இது கிடையாது. தேங்க எப்படின்னா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவர் அதை பற்றி எல்லாம் பாதர் பண்ணிக்க மாட்டார். யூமிங்கோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். நீங்கள் அப்படியே கதவுக்கிட்ட போயிட்டு திரும்பி பார்த்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை வேவ் பண்ணுறீங்க. அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லி அழகாக கை கட்டுறாரு. அப்படியே நீங்கள் ஆஃபீஸ் போயிடுங்க. அவங்க அதே மாதிரி சாப்பிட்டு அவனும் ஆஃபீஸ் கிளம்பிடுறான். நடுவில் ஆஃபீஸ் டைமில் உங்களுக்கு பயங்கர பிஸி, பயங்கர ஹெட்டேக்கான ஒர்க்கு, துருன்னு அதை இது எதுவும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொஷின் மேலே கொஷின்ஸ், மீட்டிங்ஸு, நிறையா ஃபைல்ஸ் சப்மிட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ஒர்க் உங்களுக்கு நிறைய பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்குது, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் நடுவில் தேங்க உங்களுக்காக கால் பண்ணுறான். பட் நீங்கள் பிக் பண்ணவே முடியல. 2-3 வாட்டி அகைன் அண்ட் அகைன் கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்குது. உங்களால் ஃபோன் இருக்குதான்னு கூட மறந்துட்டீங்க, அந்தளவுக்கு ஹெட்டேக்கான ஒர்க் உங்களுக்கு போயிட்டே இருக்குது. அண்ட் நடுவில் ஒரு லன்ச் டைமில் ஃபோன் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 30 மிஸ் கால்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஐயோ திட்ட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு கால் பண்ணுறீங்க. உடனே ஒரு 2 ரிங் கொடுக்காது, டக்குன்னு தேங்க ஃபோன் அட்டன் பண்ணிடுறாப்புல. ஃபோன் எடுக்க மாட்டியாடி, ஏன்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாரி தேங்க, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உனக்கு தெரியல, சொல்லிட்டு வந்தல, ஜாஸ்தியாக இருக்குடா, ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறீங்க. சரி போய்ட்டு சாப்பிட்டியா, இப்போ தான் லஞ்சுக்கு உட்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. லஞ்சுக்கு இப்போ தான் உட்கார்றியா, டைம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ தான் டைம் பார்க்குறீங்க. டைம் பார்த்தா 3 o'clock. ஏண்டி காலையில் ஏதோ 2 வாய் பிச்சு போட்ட மாதிரி சாப்பிட்டு போயிருப்பேன், இப்போது 3 மணிக்கு சாப்பிட்றேன், இப்படி இருந்தால் எப்படிடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. சரி திட்டாது, இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ட்ரையெல்லாம் இல்லை, சாப்பிட்றேன், அப்புறம் இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அண்ட் அதே மாதிரி பயங்கரமான ஒர்க்கு, நைட்டும் லேட் ஆகுது. ஆனால் நீங்கள் தேங்கிட்டு சொல்லியிருப்பீங்க லேட்டாகிற மாதிரி இருந்தால் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் கால் பண்ண கூட முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஹெட்டேக்கான ஒர்க்கு. நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு பைப்பில் போவோம், சோஃபாலே தூங்கிடுவாப்பில். நீங்கள் அதே மாதிரி ஒரு மிட் நைட் 2 o'clock வரீங்க, வந்துட்டு
பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வர்றீங்க. வந்தால் அப்படியே வெயிட் பண்ண வாக்கிலேயே அப்படியே சோஃபாவில் அப்படியே சாஞ்ச வாக்கில் உட்காந்து சாஞ்ச மாதிரி அப்படியே தூங்கிட்டாப்புல. நீங்கள் அப்படியே கிட்ட போய் தேயாங் தேயாங் அப்படின்னு சொல்லி தட்டுறீங்க. டக்குன்னு வந்துட்டியா? ஏன்டி இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், ஏன் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாரிடா அது. ஆனால் உன்னை சாரி சொல்லாதோ என் உன்னை போய் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாப்பிட்டேன். சரி போய் படுப்போம். நீ நானும் தான் வா. மேடம்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எனக்கு முதுகு வலி வந்தது தான் மிச்சம் அப்படிங்கிறாரு. சரி திட்டாத வா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போய் 2 பேரும் அப்படியே அழகாக ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சீக்கில் ஒரு கிஸ், லிப்பில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே 2 டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. இப்படியே தான் உங்களுடைய டேஸ் எல்லாம் அப்படியே பாஸ் ஆகுது. அப்படியே உங்களுக்கு ஒர்க் அப்படியே ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஸ்டார்ட் ஆகுது. ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னவே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. சப்மிட் பண்ணிடுறீங்க. நீங்கள் 3 o'clock 2 o'clock அப்படி வந்துட்டு இருந்தீங்க இல்லையா, அப்படியே முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக 12 o'clock வரீங்க, 11 o'clock வரீங்க, 10:30 10 அப்படி ரேண்டமாக உங்களோட ஒர்க்கிங் டைம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. நீங்கள் நல்லாவே பேசுகிறீங்க. முன்ன மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. நேரத்துக்கு சாப்பிட்றீங்க, நேரத்துக்கு தூங்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு டைம் அதாவது ஜாப் வந்து ரொம்ப ஹெட்டேக்காக இருந்ததெல்லாம் அப்படியே ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஒர்க்கெல்லாம் முடிய போகுது, அவ்வளோதான், வயன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார். நீங்கள் சீக்கிரம் வந்துட்டா போதுமே, தலைவரை கையினே பிடிக்க முடியாது. செம்ம ஜாலியாக இருப்பார். அவரே டின்னர் ரெடி பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் அவரே பார்த்துக்குவார். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவார். நீங்கள் டைமுக்கு சாப்பிட்லைனாலும் ஆஃபீஸ்க்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி விடுற அளவுக்கு பண்ணிடுவார். ஸோ அப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃபுட்டு உங்கள் டேபிளுக்கு வரும்போது நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்டாக உங்கள் ஃபோன் ரிங் அடிக்கும். எடுத்தோடனே தேவன் ஃபோன் பண்ணுவார். சாப்பாடு வந்திருக்கா? ஆமாம் வந்திருக்கு அப்படின்னு. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்குவீங்க, ஓகே தேவன் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்படியே லேப்டாப் பார்த்துட்டே அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ உங்கள் டைமுக்கு சாப்பிட வைக்கிறதுல கரெக்டாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேரிங் அண்ட் லவ்லிங். அண்ட் லாஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தா உங்களுக்கு லாஸ்ட் அந்த 2 days வந்து ரொம்ப வழக்கமாக மறுபடியும் அதே மாதிரி 3 o'clock 4 o'clock அப்படி இந்த 2 டைமில் வரீங்க. எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டு 1 week லீவு கேட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. தேன்ட்டு வந்துட்டு 1 week லீவ் எடுத்துட்டேன்டா, நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறீங்க. நீங்கள் மறுநாள் காலையில் 12 o'clock வரைக்கும் தூங்குறீங்க. யாருமே உங்களை எழுப்ப கிடையாது. செம்மையாக தூங்குறீங்க. தேகம்னு உங்களை எழுப்பவே இல்லை. நீங்கள் 1 week லீவ் எடுத்தோடனே தேங்க ஒரு 3 நாளைக்கு லீவ் எடுத்துகிட்டு ஜாலியாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அண்ட் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவார். உங்களை டைமுக்கு வந்து எழுப்பி டைமுக்கு சாப்பிட வச்சு ஜாலியாக 2 பேரும் மூவிக்கு போகிறீங்க, பார்க் போகிறீங்க, பீச் போகிறீங்க. இந்த ஒரு 2 months 3 months நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ ரொம்ப கேரிங்கான ஒரு ஹஸ்பண்டாகவே அவர் உங்களுக்கு இருந்துகிட்ருக்காரு. அப்படியே 2 பேரும் பைக் ரைடெல்லாம் போகிறீங்க. போயிட்டு ஜாலியாக ஹில்ஸு, அந்த ஃபவுண்டைன்ஸு எல்லாமே பார்த்துட்டு செம்ம ஜாலியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு 2 பேரும் ஜாலியாக வரீங்க. அண்ட் வர வண்டியில் பயங்கர மழை. அந்த மழை என்ன வண்டி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன். வேண்டாம் நீ போ, மழையிலே போ, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு மலையில் அப்படி அந்த 2 பேருமே அந்த மலையில் ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டு குளிரில் பயங்கரமாக நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வரீங்க. வந்துட்டு வரேன்னு குளிரில் வர்றீங்க, மழை வேறு என்ன தான் எல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் தூங்கி எந்திரிச்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எந்திரிக்கீங்க. அது எந்திரிக்க சத்தம் எப்படி, ஒரு ஃபோன் காலோடவே எந்திரிக்கீங்க. எந்திரிச்சு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேட்டோடனே சரி ஓகே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி வரேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. டக்குன்னு தேங்க எந்திரிச்சு யாருடி ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் எத்தே அப்படிங்கிறாரு. ஓகேடா மிஸ், இதோடு நான் இந்த ஒன் ஷாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.